ஓம் சாந்தி. முரளி டே 6/11/2025 காலை முரளி பாம் தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது கலியுக எல்லை எனும் கரையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்ல வேண்டும். வீட்டிற்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்றைய கேள்வி, எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருந்தால் மனநிலை ஆடாது அசையாததாக இருக்கும்? பதில், கடந்தது கடந்து விட்டது. கடந்து முடிந்தவைகளை பற்றி சிந்திக்க வேண்டாம். முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். சதா ஒருவரை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் மனநிலை ஆடாது அசையாததாக ஆகிவிடும். நீங்கள் இப்பொழுது கலியுகத்தின் எல்லைக்குட்பட்டதை விட்டுவிட்டீர்கள். பிறகு ஏன் கடந்தவைகளை திரும்பி பார்க்கின்றீர்கள்? அதில் சிறிதும் புத்தி செல்லக்கூடாது. இதுதான் சூக்ஷ்ம படிப்பாகும். ஓம் சாந்தி. காலம் மாறிக்கொண்டே செல்கிறது. நேரம் கடந்து கொண்டே செல்கிறது. சத்தியுகத்திலிருந்து காலம் கடந்து கடந்து இப்பொழுது கலியுகத்தின் கரைக்கு வந்து நின்று விட்டோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இது சத்தியுகம், திரேதா, துவாபரம், கலியுகத்தின் சக்கரத்தின் மாடலாகும். உலகம் மிக பெரியதாகும். அதன் மாடல் ரூபத்தை குழந்தைகள் அறிந்து கொண்டுள்ளீர்கள். சிருஷ்டி சக்கரத்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பொழுது கலியுகம் முடிவடைய போகிறது என்பதை முன்பு தெரியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் எனில், குழந்தைகளும் புத்தியில் சத்தியுகத்திலிருந்து கலியுக கடைசி என்ற கரைக்கு வந்துவிட்டோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். சத்தியுகத்திலிருந்து நம்ம எல்லாருமே இப்ப எங்க வந்து சேர்ந்துட்டோம்? காலம் ரொம்ப ஓடி போச்சு. கடைசி கலியுக இறுதியில சங்கம யுகத்துல நம்ம இப்போ இருக்கோம். டிக் டிக் என்று சுற்றி கொண்டே இருக்கிறது இந்த உலக நாடக சக்கரம். காலம் வந்து டிக் டிக்னு நகர்ந்துகிட்டே இருக்கு. நாடகம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்பது புத்தியில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கின்றன? இந்த காலம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? சிறிது நாட்கள் தான் உள்ளன. முன்பு அறியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது கடைசி முடிவிற்கு வந்து விட்டீர்கள் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். இந்த உலகிலிருந்து அந்த உலகிற்கு செல்ல இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. இந்த ஞானமும் இப்பொழுதுதான் கிடைக்கிறது. நாம் சத்தியுகத்திலிருந்து சக்கரத்தில் வந்து வந்து இப்பொழுது கலியுக கடைசிக்கு வந்து விட்டோம். இப்பொழுது மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும். உள்ளே மற்றும் வெளியில் செல்வதற்கான வாசற் கதவு, அதாவது கேட்டு இருக்கும் அல்லவா? உள்ளார போகக்கூடிய வழி, வெளியில வரக்கூடிய வழி அப்படின்னு கேட்டு இருக்கும் இல்லையா? இங்கும் அப்படிதான். இன்னும் சிறிது காலம்தான் என்பதை குழந்தைகள் புரிய வைக்க வேண்டும். இது புருஷோத்தம சங்கமயுகம் அல்லவா? இப்பொழுது நாம் கரையில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்துக்கு போறதுக்கு, அந்த அக்கறைக்கு போறதுக்காக இந்த கரையில நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். மிகவும் குறுகிய காலம்தான் இருக்கிறது. இப்பொழுது பழைய உலகின் மீது இருக்கும் பற்றுதலை நீக்க வேண்டும். இப்பொழுது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். எளிதான முறையில் புரிய வைக்கப்படுகிறது. பாபா ரொம்ப சிம்பிளா நமக்கு புரிய வைக்கிறாரு. இவைகளை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். புத்தியில் சக்கரத்தை சுற்ற வேண்டும். இப்பொழுது நீங்கள் கலியுகத்தில் இல்லை. நீங்கள் இந்த எல்லைக்குட்பட்டதை விட்டு விட்டீர்கள்ங்கிறார். இப்ப நீங்க எல்லாருமே சங்கம யுகத்துல இருக்கீங்க. எல்லைக்குட்பட்ட இந்த கலியுகத்தை நீங்க விட்டுட்டீங்க. பிறகு ஏன் அந்த பக்கம் உள்ளவர்களை நினைவு செய்ய வேண்டும்? அதை தானே விட்டுட்டு வந்துட்டீங்க. திரும்ப ஏன் அவர்களை எல்லாம் நினைக்கிறீங்கிறார் பாபா. பழைய உலகை விட்டு விட்டீர்கள். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பிறகு ஏன் கடந்தவைகளை திரும்பி பார்க்க வேண்டும்? புத்தி தொடர்பை விகார உலகில் ஏன் செலுத்த வேண்டும்? இது மிகவும் சூக்ஷ்மமான விஷயமாகும். இது எல்லாமே மனதால செய்யக்கூடிய விஷயம். சிலர் ஒரு அணு அளவிற்கும் புரிந்து கொள்வது கிடையாது. பாபா இவ்வளோ சொல்றாரு. சில பேர் ஒரு பைசா அளவுக்கு கூட புரிஞ்சுக்கிறது கிடையாதுங்கிறாரு. புரிந்து கொள்வது கிடையாது என்பதை பாபா அறிவார். கேட்கின்றார், பிறகு மறந்து விடுகின்றனர். கேட்கிறாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. நடைமுறையில கொண்டு வர்றது இல்லை. நீங்கள் கடந்தவைகளை பார்க்க கூடாது.
புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டும் அல்லவா? நாம் விலகி சென்று விட்டோம். பிறகு கடந்தவைகளை ஏன் பார்க்க வேண்டும்? கடந்தவைகள் கடந்து போய் விட்டன. எவ்வளவு அழகான விஷயங்களை புரிய வைக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். இருப்பினும் குழந்தைகளின் தலை கடந்தவைகளின் பக்கம் ஏன் திரும்பி விடுகிறது? பாபா எவ்வளோ அழகா புரிய வைக்கிறாரு, அதன் மீது பற்று வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா கூட குழந்தைகளுடைய முகம் அந்த பக்கம் திரும்பிடுதுங்கிறார். கலியுகத்தின் பக்கம் திரும்பி விடுகிறது. தலையை இந்த பக்கம் திருப்பி விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். உங்களுடைய தலையை அந்த பக்கம் திருப்பாதீங்க, பாபா பக்கம் திருப்புங்க. அந்த பழைய உலகம் உங்களுக்கு பயன்பட போவது கிடையாது. பழைய உலகின் மீது பாபா வைராக்கியத்தை ஏற்படுத்துகின்றார். புது உலகம் எதிரில் இருக்கிறது. பழைய உலகின் மீது வைராக்கியம் வர வேண்டும். இவ்வாறு எனது மனநிலை இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். இந்த பழைய உலகத்தின் மீது எந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கு? அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம எல்லாருமே புதிய யுகத்துக்கு போறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேனா? எந்த அளவுக்கு பற்றில்லாதவனா இருக்கேன் அப்படின்னு உங்க மனநிலையை நீங்களே சோதித்து பாருங்கிறார் பாபா. எவ்வாறு எனது மனநிலை இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். கடந்தது கடந்து விட்டது என்று தந்தை கூறுகின்றார். நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. கடந்து போன விஷயங்களை சிந்திக்காதீர்கள். பழைய உலகில் எந்த ஆசையும் வைக்காதீர்கள். நான் சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை மட்டுமே வைக்க வேண்டும். புத்தியில் சுகதாமத்தின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். கடந்தவைகளை ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்? ஆனால் பலருக்கு தலை திரும்பி விடுகிறது. நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். பழைய உலகிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? எங்கும் நின்றுவிடக் கூடாது, எதையும் பார்க்க கூடாது. நீங்க எல்லாருமே இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, போய்கிட்டே நகர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எங்கேயும் ஒரே இடத்துல நின்றுடக்கூடாது, எதையும் பார்க்க கூடாது, கடந்தவைகளை நினைக்க கூடாது, முன்னேறி கொண்டே செல்லுங்கள். கடந்தவைகளை நினைக்காதீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஒருவரையே பார்க்கும் பொழுதுதான் ஆடாத அசையாத மனநிலை ஏற்படும். அந்த ஒருத்தர் யாரு? ஒரே ஒரு சிவபாபாவை மட்டும் பார்க்கும் போதுதான் நம்ம மனநிலை ஆடாத அசையாத உறுதியான மனநிலை உருவாகும். அந்த பக்கம் பார்த்து கொண்டிருந்தால் பழைய உலகின் உற்றார் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். வரிசை கிரமம் இருக்கிறதல்லவா? இன்று நன்றாக இருக்கின்றனர், நாளை கீழே விழுந்து விட்டால் முற்றிலும் உடைந்து போய் விடுகின்றனர். முரளி கேட்பதற்கும் உள்ளம் விரும்பாத அளவிற்கு கலாச்சாரம் பிடித்து விடுகிறது. அந்த அளவுக்கு பாபா பக்கத்துல இருந்து தூர போயிடுறாங்க. இவ்வாறு ஏற்படுகிறது அல்லவா? சற்று சிந்தித்து பாருங்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் சங்கமத்தில் நின்று கொண்டிருப்பதால் முன்னால் இருப்பதை மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்ப நம்ம எல்லாருமே இந்த கரையில நிக்கிறோம், சங்கமத்துல இருக்கும். நம்ம முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். பின்னாடி நம்ம திரும்பி பார்க்கவே கூடாதுங்கிறார். முன்னால் புது உலகம் இருக்கிறது, அப்போதுதான் குஷி ஏற்படும். இப்போது இன்னும் சிறிது தூரம் தான் இருக்கிறது. இப்போது நமது தேசத்தின் மரம் தென்படுகிறது என்று கூறுகின்றனர் அல்லவா? எங்கேயாவது யாராவது வெளிநாட்டுல இருந்து பாரத பூமிக்கு வராங்க அப்படின்னா நம்மளுடைய தேசம் தென்படுது, நம்மளுடைய தேசத்தினுடைய மரமெல்லாம் தென்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. உறக்க கூறும் பொழுது அவர்கள் கேட்பார்கள், உறக்க கூறுங்க, நம்மளுடைய நாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மரங்கள்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதை எதிரில் இருக்கிறது. பாபா சொல்றாரு, நீங்க போகக்கூடிய பாதை உங்க முன்னாடியே இருக்கு, அதனால திரும்பி பார்க்காதீங்க, முன்னோக்கி போகக்கூடிய அந்த பாதையை மட்டும் பாருங்க. நீங்கள் நினைவு செய்கிறீர்கள், தேவதைகள் வந்து விட்டனர், முன்பு இவ்வாறு வருவது கிடையாது. டிரான்ஸ்ல போறாங்க இல்லையா சூக்ஷ்மோதனத்துக்கு, தேவதைகளை நினைச்ச உடனே சூக்ஷ்மோதனத்துல எல்லா தேவதைகளுமே அமர்ச்சி ஆடுறாங்க. சூக்ஷ்மோதனத்தின் மாமியார் வீட்டை சேர்ந்தவர்கள் சுகதாமத்தை சேர்ந்தவர்கள் வருவார்களா என்ன? உண்மையிலேயே அங்க வருவார்களா என்ன? வரமாட்டாங்க. அது மாதிரி ஒரு காட்சி. இப்பொழுது தாய் வீட்டினர் மற்றும் மாமியார் வீட்டை சேர்ந்தவர்கள் சென்று சந்திக்கின்றனர். சங்கம யுகத்துல காட்சி கிடைக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் டிரான்ஸ்ல போறாங்க இல்லையா, அங்க போய் தேவதைகளை சந்திச்சோம், காட்சி பார்த்தோம்லாம் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே சூக்ஷ்மோதனத்துலதான். தேவதைகள் அப்படிங்கிறது மாமனார் வீடு. இங்க இருந்து அப்பா வீட்டில இருந்து போய் அவர்களை சந்திக்கிறார்கள். அது வெறும்
காட்சிதான். உண்மையிலேயே அவங்க வராங்களா அப்படின்னா அது கிடையாதுங்கிறார் பாபா. ஏன்னா நம்ம தானே தேவதையாக மாற போறோம், நம்ம தான் இங்கே இருக்கோம் இல்லையா? அப்போ அது வெறும் காட்சிதான். மாமியார் வீட்டை சார்ந்தவர்கள் வருவார்களா என்ன? இப்பொழுது தாய் வீட்டினர் மற்றும் மாமியார் வீட்டை சார்ந்தவர்கள் சென்று சந்திக்கின்றனர். இருப்பினும் குழந்தைகள் மறந்து விடுகின்றனர். புத்தியானது கடந்தவைகளில் நிலைத்து விடுகிறது. கடந்து போன விஷயங்கள்லயே புத்தி போய் மாட்டிக்குது. உங்கள் அனைவருக்கும் இது கடைசி பிறப்பு என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் பின்னால் நின்று விடக்கூடாது. இப்பொழுது கடந்து செல்ல வேண்டும். எதையும் பார்த்து எதன் மீதோ அட்ராக்ஷன் போயிட்டு கவர்ந்து இழுக்கப்பட்டு நம்ம நின்ற கூடாதுங்கிறார். நம்மளுடைய பயணம் சென்று கொண்டே இருக்கணும். ஒரு இடத்துல நிக்கவே கூடாது. முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்ல வேண்டும். மரணமும் எதிரில் வந்து கொண்டே இருக்கிறது. அடி எடுத்து வைத்தால் போதுமானது. நீங்க செய்யக்கூடிய ஒரே வேலை என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்டெப்ப ஒரே இடத்துல வைக்காம அடி மீது அடி எடுத்து வச்சு நகர்ந்துகிட்டே இருங்கிறாரு. படகு வருகிறது எனில் படகிற்கு கால் அடி எடுத்து வைக்க வேண்டும் அல்லவா? நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக பாபா படகு எடுத்துட்டு வராரு அப்படின்னா நம்ம நகர்ந்துகிட்டே இருந்தாதானே அடி எடுத்து அந்த படகு மேல வைக்க முடியும். படகு வரும்போது நம்ம முன்னேறவே இல்லை, அப்படியே ஒரே இடத்துல ஒரு பழைய உலகத்தின் மீது அட்ராக்ஷன் ஆயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பயணம் செல்லவே செல்லாது. படகுல நம்ம போகவும் முடியாது. அதற்கு குழந்தைகள் நீங்கள் கரையில் நிற்க வேண்டும். பாபா படகு ஓட்டிட்டு வராரு அப்படின்னா நம்ம அந்த கரையில நிக்கணும் இல்லையா? உலக விஷயங்களுடைய பற்றுதல் இருந்தெல்லாம் விடுபட்டு எந்த நினைவுகளுமே இல்லாம அந்த கரையில நின்னாதான் பாபா வரும்பொழுது நம்ம அவர் கூட போக முடியும். ஆத்மாக்கள் இனிய வீட்டிற்கு செல்கிறோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த நினைவின் மூலம் ஏற்படும் குஷியானது உங்களை ஆடாது அசையாதவர்களாக ஆக்கிவிடும். இந்த சிந்தனையே செய்து கொண்டிருக்க வேண்டும். இது புத்திக்கான விஷயமாகும். ஆத்மாக்களாகிய நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வெகு அருகாமையில் இருக்கிறோம். இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. இதுதான் நினைவு யாத்திரை என்று கூறப்படுகிறது. இதையும் மறந்து விடுகின்றீர்கள். சாற்றை எழுதவும் மறந்து விடுகின்றீர்கள். தனது உள்ளத்தில் கை வைத்து கொண்டு கேளுங்கள். பாபா கூறுவது போன்று, அதாவது நாம் தரையில் படகு துறையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற மனநிலை இருக்கிறதா? இப்ப நம்ம எல்லாருமே படகு துறையில நின்னுட்டு இருக்கிறோம், கரை ஓரத்துல நின்னுட்டு இருக்கிறோமா அப்படின்னு உங்க மனசுல கை வச்சு கேளுங்க. எல்லா பற்றுதலையும் எல்லா நினைவுகளையும் விட்டுட்டு அக்கறைக்கு போறதுக்காக பாபா படகோட்டியா வந்திருக்கிறாரு. அதனால படகுனுடைய அந்த கரையில, அதாவது கடலுடைய அந்த கரை ஓரத்துல நின்னாதானே படகு மேல நம்மளால ஏற முடியும். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த கலியுக உலகத்தினுடைய பற்றுதல் இழுப்பில் இருந்தெல்லாம் விடுபட்டு எனக்கு ஒரு சிவபாபா தான், நான் இப்ப சத்தியுகத்துக்கு போறேன் அப்படின்னு எல்லா பற்றுதலையும் விட்டுட்டு அந்த ஓரத்துல நிக்கிறீங்களா? உங்க மனசுல கை வச்சு கேளுங்கிறார் பாபா. புத்தியில் ஒரு தந்தையின் நினைவு இருக்கிறதா? விதவிதமான முறையில் பாபா நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நினைவு யாத்திரையில் தான் மூழ்கி இருக்க வேண்டும். நான் இப்பொழுது செல்ல வேண்டும், அவ்வளவுதான். இங்கு அனைத்தும் பொய்யான சம்பந்தமாகும். உண்மையானது சத்தியயுகத்தின் சம்பந்தமாகும். நான் எங்கு நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உங்களையே நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றார். நம்ம கரை ஓரத்துல நின்றுட்டு இருக்கிறோமா, இன்னும் இந்த கலியுகத்தினுடைய நடுவுல போய் நின்றுட்டு இருக்கிறோமா, பற்றுதல்ல மாட்டிட்டு இருக்கிறோமா என்று தன்னை பாருங்கள். சத்தியுகத்திலிருந்து இந்த சக்கரத்தை புத்தியில் நினைவு செய்யுங்கள்ங்கிறாரு. சத்தியுகத்திலிருந்து சக்கரத்தை சுத்துங்க. சத்தியுகம், திரேதாயுகம், தோப்பரயுகம், கலியுகம், இப்படியா நம்ம 84 பிறவி எடுத்து 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 கடைசியில இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் அல்லவா? சத்தியுகத்திலிருந்து சுற்றி இப்பொழுது கரையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். துறைமுகம் இருக்கிறது அல்லவா? சிலர் தனது நேரத்தை அதிகமாக வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். 5-10 நிமிடம் கூட நினைவில் இருப்பது கிடையாது. சுயதர்ஷன சக்கரதாரிகளாக முழு நாளும் ஆக வேண்டும். ஆனால் அவ்வாறு ஆவது கிடையாது. பாபா விதவிதமான முறையில் புரிய வைக்கிறார். ஆத்மாவிற்கான விஷயமாகும். நினைவுங்கிறது யாரு செய்யணும்? ஆத்மாதான் இந்த உடலை மறந்துட்டு அவரை நினைக்கணும். அதனாலதான் பாபா சொல்றாரு, இது ஆத்மாவிற்கான விஷயமாகும். உங்களது புத்தியில் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. புத்தியில் இந்த நினைவு ஏன் இருக்க கூடாது? நம்ம இப்ப கரையில நின்றுட்டு இருக்கிறோம்,
அப்படின்னு ஏன் உங்களுடைய நினைவு இருக்கக்கூடாது? இப்பொழுது நாம் கரையில் நின்று கொண்டிருக்கிறோம், இந்த கரையின் நினைவு உங்களது புத்தியில் ஏன் இருப்பது இல்லைன்னு கேட்கிறார் பாபா. நாம் புருஷோத்தம் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்துள்ளதால் கரையில் நின்று செல்லுங்கள். நம்ம எல்லாருமே இப்போ ஆத்மா உன்னத நிலையை அடைஞ்சிட்டு இருக்கிறோம், பற்றுதல்ல இருந்து விடுபட்டு இருக்கிறோம். அதனால அந்த கரையில போய் நில்லுங்கிறாரு. எல்லா விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு கரையில நில்லுங்க, பாபா கூட்டிட்டு போக வந்துட்டு இருக்கிறாரு. தலை பேன் போன்று நடந்து கொண்டே செல்லுங்கள், ஒரே இடத்துல நிக்காதீங்க. எப்படி பேன் மெதுவா நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா, அது போல மெதுவா முயற்சி பண்ணாலும் சரி, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, நடந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. ஒரே இடத்துல நிக்காதீங்க. இந்த பயிற்சி ஏன் செய்வது கிடையாது? புத்தியில் ஏன் சக்கரம் சுற்றுவது கிடையாது? இது சுயதர்சன சக்கரம் அல்லவா? பாபா ஆரம்பத்திலிருந்து முழு சக்கரத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். உங்களது புத்தியானது முழு சக்கரத்திலும் சுற்றி கரையில் நின்று விட வேண்டும். இப்ப நம்ம எல்லாருமே புத்தியால யோசிச்சு பாருங்க. நம்ம ஆத்மா பரம்தாமத்திலிருந்து வந்தோம், சத்தியுகம், திரேதாயுகம், தோப்பரயுகம், கலியுகம் முடிச்சிட்டோம். இப்ப எல்லாருமே எங்க நம்ம நிக்கணும்? கரையில நிக்கணும். திரும்ப நம்மளுடைய பரம்தாம வீட்டுக்கு போறதுக்கு, அழைச்சிட்டு போறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு. அதனால நம்ம எல்லாருமே இந்த கலியுக உலகத்தை விட்டுட்டு கரையில நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வேறு எந்த வெளி உலக சூழ்நிலைகளின் மோதல்களும் இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் குழந்தைகளாகி நீங்கள் அமைதியில் செல்ல வேண்டும். நேரத்தை வீணாக்க கூடாது. பழைய உலகை விட்டு விட்டு புது சம்பந்தத்தில் தனது புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும். யோகா செய்யவில்லை எனில், பாபாவை நினைவு செய்யவில்லை எனில் பிறகு பாவங்கள் எப்படி அழியும்? இந்த உலகம் அழிய போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதற்கான மாடல் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. 5000 ஆண்டிற்கான உலகம் ஆகும். இதற்கான மாடல் எவ்வளவு சிறுசா இருக்கு. அஜ்மீரில் சொர்க்கத்தின் மாடல் இருக்கிறது. ஆனால் யாருக்காவது சொர்க்கத்தின் நினைவு வருமா என்ன? அவர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி என்ன தெரியும்? 40,000 ஆண்டுகளுக்கு பிறகு சொர்க்கம் வரும் என்று நினைக்கின்றனர். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார். இந்த உலகில் காரியங்கள் செய்தாலும் இந்த உலகம் அழிய போகிறது. இப்பொழுது செல்ல வேண்டும். நாம் கரையில் இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். எந்த வேலை செஞ்சாலும் காரியங்களை செய்யுங்க, குடும்பத்துல இருங்க. ஆனா நம்ம எல்லாருமே இப்போ இறுதி கட்டத்துல இருக்கோம், போக போறோம் அப்படிங்கிற நினைவு இருந்துகிட்டே இருக்கணுங்கிறாரு. ஒவ்வொரு அடியிலும் பேன் போன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கால சக்கரம். பேன் எப்படி மெதுவா போயிட்டு இருக்கோ அது போல காலமும் என்ன இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு. லட்சியம் எவ்வளவு உயர்ந்தது. தந்தை லட்சியத்தை பற்றி அறிவார் அல்லவா? நம்ம எந்த மாதிரி ஒரு உயர்ந்த குறிக்கோளை அடைய போறோம் அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியும் இல்லையா? அதனாலதான் இவ்வளவு முயற்சி செய்ய வைக்கிறார் பாபா. தந்தையின் கூடவே தாதாவும் சேர்ந்திருக்கின்றார். தாதாவும் இருக்காங்க இல்லையா? அசோ பாபா கூட பிரம்மா பாபாவும் இருக்கிறாரு. அவர் புரிய வைக்கின்றார் எனில் இவரும் புரிய வைக்க முடியாதா? இவரும் கேட்கின்றார் அல்லவா? இவர் இவ்வாறெல்லாம் ஞான சிந்தனை செய்ய மாட்டாரா? பிரம்ம பாபாவும் ஞான சிந்தனை செய்ய மாட்டாரா என்ன? ஞான சிந்தனை செய்வதற்கான கருத்துக்களை தந்தை உங்களுக்கு கூறிக்கொண்டே இருக்கிறார். பாபா வெகு தொலைவில் இருக்கின்றார் என்று நினைக்காதீர்கள். அடே, நீங்கள் தான் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னாடி ஷூ பாபா இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அவரு எங்கோ இருக்கிறாரு அப்படின்னு எப்படி நினைக்க முடியும்? நான் பாபாவை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னானா அப்ப அவர் நம்ம முன்னாடியே தானே இருக்கிறாருன்னு பொருள் ஆகுது. அப்படியானால் தந்தை எப்படி தொலைவில் இருக்க முடியும்? நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், என் முன்னாடியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் எப்படி ரொம்ப தொலைவில் இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த ஆழமான விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும். நம்ம கூடவேதான் பாபா இருக்கிறார். தவறுகள் செய்வதை விட்டுவிட வேண்டும். பாபாவிடம் 2 ஆண்டுகள் கழித்து வருகின்றனர். நாம் கரையின் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு இருக்குமா என்ன? இப்பொழுது செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட மனநிலை ஏற்பட்டு விட்டால் பிறகு என்ன வேண்டும்? நம்ம எல்லாரும் இப்ப போகணும் அப்படிங்கிற ஒரே மனநிலை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா வேற என்ன வேணும் உங்களுக்குங்கிறாரு. அதுதான் உயர்ந்த மனநிலை. இரட்டை கிரீடதாரிகள் என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கின்றார். இவ்வாறு பெயர் மட்டுமே இருக்கிறது. இரட்டை கிரீடதாரிகள் அப்படின்னா அது ஒரு பெயர் தான்.
அதுக்காக சத்தியயுகத்துல 2 கிரீடம் இருக்கும் அப்படின்னு பொருள் கிடையாது. மற்றபடி அங்கு எந்த ஒளி கிரீடமும் இருக்காது. அது தூய்மையின் அடையாளமாகும். தர்ம ஸ்தாபகர்களாக இருப்பவர்களின் சித்திரத்தில் அவசியம் ஒளி காண்பிக்கின்றனர். தர்ம ஸ்தாபகர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த படத்துக்கு பின்னாடி ஒளிவட்டத்தை காமிக்கிறாங்க. ஏனெனில் அவர்கள் விகாரமற்றவர்கள், சத்தோ பிரதானமானவர்கள் என்று உணர்த்துவதற்காக. பிறகு ரஜோ தமோவில் வருகின்றனர். அந்த ஆத்மாக்களும் அடுத்தடுத்து பிறவிகள் எடுக்கும் பொழுது ரஜோ தமோல வந்துடுறாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது, அதில் மூழ்கி இருக்க வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் புத்தியின் தொடர்பு அங்கு இருக்க வேண்டும். இதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் வெளிப்படுவார்கள். நாற்று நட வேண்டும், ஆனா நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் பின் அவசியம் வருவார்கள். கடைசியில் வருபவர்களும் முன்னால் வந்தவர்களை விட வேகமாக செல்வார்கள். இது கடைசி வரை நடைபெற்று கொண்டே இருக்கும். அவர்கள் பழையவர்களை விட வேகமாக அடி எடுத்து வைப்பார்கள். முழு நேரமும் நினைவு யாத்திரையில் இருக்கிறது. முழு தேர்வும் நினைவு யாத்திரையில் இருக்கிறது. முழு எக்ஸாமே என்னது, எவ்வளோ நம்ம பாபாவை நினைவு செய்தோம், அதை வச்சுதான் நம்ம பாஸ் ஆக போறோம். தாமதமாக வந்திருக்கலாம், ஆனால் நினைவு யாத்திரையில் மூழ்கி விட்டால், மற்ற அனைத்து தொழில்களையும் விட்டு விட்டால் இந்த யாத்திரையில் அமர்ந்து விடலாம். ஆனால் உணவு சாப்பிட்டே ஆக வேண்டும் தானே. நல்ல முறையில் நினைவில் இருந்தால் இந்த குஷி போன்ற சத்தான உணவு வேறு எதுவுமே கிடையாதுங்கிறார். நாம் இப்பொழுது செல்கிறோம் என்ற ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எல்லாருமே இப்ப இந்த உலகத்தை விட்டு போறோங்கிற ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும். 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. லாட்ரி அடைந்தவர்களுக்கு குஷியின் அளவு அதிகரித்து விடுகிறதல்லவா. நீங்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் கடைசி விலை மதிக்க முடியாத வாழ்க்கை என்று கூறப்படுகிறது. நினைவு யாத்திரையில் மிகுந்த போதை இருக்கிறது. ஹனுமானும் முயற்சி செய்து செய்து உறுதியானவராக ஆகிவிட்டார் அல்லவா. தீ வைத்து கொளுத்தினார், ராவண ராஜ்யம் எரிந்து விட்டது அப்படின்னு கதையில சொல்றாங்க இல்லையா. இது ஒரு கதையாக உருவாக்கி விட்டனர். தந்தை யதார்த்த விஷயத்தை புரிய வைக்கின்றார். ராவண ராஜ்யம் அழிந்துவிடும், உறுதியான புத்தி என்று இதுதான் கூறப்படுகிறது. இந்த ராவணனுடைய ராஜ்யம் இப்ப அழிஞ்சு போயிடும் அப்படின்னு உறுதியான எண்ணத்துல இருக்கோம் இல்லையா, இதுதான் உறுதி. இப்பொழுது கரை ஓரத்தில் இருக்கிறோம், நாம் சென்று கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது குஷியின் அளவு அதிகரிக்கும். யோக பலத்தின் மூலம் ஆயுளும் அதிகரிக்கும். நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றீர்கள். பிறகு அது அரை கல்பத்திற்கு கூடவே இருக்கும். இந்த ஒரு பிறவியில் நீங்கள் அதிகமாக முயற்சி செய்கிறீர்கள். சென்று லட்சுமி நாராயணராக ஆவீர்கள். ஆக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். இதில் தவறு அல்லது நேரம் வீணாக கூடாது. இதுல எந்த ஒரு தவறையும் செய்யக்கூடாது, நேரத்தையும் நம்ம வீணாக்க கூடாது. யாரு செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள். பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை யாரு நடைமுறையில கொண்டு வராங்களோ பலனை அவர்கள் அடைவார்கள். தந்தை கல்வியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் கல்பத்திற்கும் உலகின் எஜமானர்களாக ஆகிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இவ்வளவு குறுகிய காலத்தில் அதிசயம் செய்து விடுகின்றீர்கள். முழு உலகையும் மாற்றி விடுகின்றீர்கள். தந்தைக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. குழந்தைங்களை வச்சுட்டு செய்யறார். கல்பத்திற்கும் செய்கின்றார். நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் தனது புத்தியின் தொடர்பை தந்தையிடம் செலுத்துங்கள் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இந்த குப்த விஷயங்களை தந்தை தான் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தனது மனநிலையை நல்ல முறையில் உருவாக்கி கொண்டே இருங்கள். இல்லையெனில் உயர்ந்த பதவி அடைய மாட்டீர்கள். உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா நம்மளுடைய மனநிலையை உயர்த்திக்கணும். குழந்தைகளாக நீங்கள் வரிசை கிரமமாக தான் முயற்சி செய்கின்றீர்கள். நாம் இப்பொழுது கரையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். பிறகு ஏன் நாம் திரும்பி பார்க்க வேண்டும்? முன்னால் அடி எடுத்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு உள்நோக்கு முகத்துடன் சுய ஆய்வு அதிகம் இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆமையின் உதாரணம் இருக்கிறது.
இந்த உதாரணம் அனைத்தும் உங்களுக்காக தான் இருக்கிறது. சந்நியாசிகளோ ஹடயோகிகள், அவர்களால் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. இதை அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் நம்மை நிந்திப்பதாக நினைக்கின்றனர். ஆகையால் இதையும் யுக்தியாக எழுத வேண்டும். தந்தையை தவிர யாரும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்கிறார். மறைமுகமாக கூறும் பொழுது அவர்களுக்கு தவறான எண்ணங்கள் வராது. யுக்தியாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பாம்பும் இறக்க வேண்டும், கம்பும் உடையக்கூடாது. அந்த மாதிரி மத்தவங்களுக்கு புரிய வைங்க. குடும்பத்தில் அனைவர் மீதும் அன்பு வையுங்கள். ஆனால் புத்தியின் தொடர்பை தந்தையிடம் செலுத்த வேண்டும். நாம் இப்பொழுது ஒரே ஒருவரின் வழியில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது தேவதை ஆகக்கூடிய வழியாகும். இதுதான் அத்வைத ஒரே வழி என்று கூறப்படுகிறது. குழந்தைகள் தேவதைகளாக ஆக வேண்டும். எத்தனை முறை நீங்கள் தேவதைகளாக ஆகியிருக்கிறீர்கள்? பல முறை. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இது கடைசி பிறவியாகும். இப்பொழுது செல்ல வேண்டும். ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்? பார்த்தாலும் தனது உறுதியான நிலையில் நீங்கள் நிலைத்திருங்கள். லட்சியத்தை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் தான் மகாவீரர்கள். மாயாவை வெல்கின்றீர்கள். வெற்றி மற்றும் தோல்விக்கான இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். பாபாவின் ஞானம் எவ்வளவு அதிசயமானது! தன்னை பிந்து என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோமா என்ன? இதுக்கு முன்னாடி நம்மள ஒரு புள்ளியான ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சிருந்தோமா என்ன? பாருங்க, இப்ப பாபாவுடைய ஞானம் எவ்வளவு ஒரு அதிசயமான ஞானம். நீங்க ஆத்மா சிறு புள்ளியான ஆத்மா அப்படின்னு புரிய வைக்கிறாரு. இவ்வளவு சிறிய பிந்துவில் முழு பாகமும் பதிவாயிருக்கிறது. அதன்படி சக்கரத்தில் சுற்றி கொண்டே வருகிறது. மிகவும் ஆச்சரியமாகும். ஆச்சரியம் என்று கூறிவிடவும் வேண்டி இருக்கிறதுங்கிறார் பாபா. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இது ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு. நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்கான முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, திரும்பி பார்க்க கூடாது. ஏதேனும் விஷயத்தினாலும் நின்றுவிடக் கூடாது. ஒரு தந்தையை மட்டும் பார்த்து தனது மனநிலையை ஏக்ரஸாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இப்பொழுது நாம் படகுத்துறையின் கரையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை புத்தியில் நினைவில் கொள்ள வேண்டும். வீட்டிற்கு செல்ல வேண்டும். தவறு செய்வதை விட்டுவிட வேண்டும். தனது உறுதியான மனநிலையை உருவாக்கி கொள்ளும் குப்தமான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். எல்லோருடைய உள்ளத்தின் அன்பையும் பெறக்கூடிய விடுபட்ட மேலும் அன்பான நிர்சங்கல்ப எண்ணங்களே இல்லாத ஆத்மாவாக ஆகுக. எல்லோருடைய உள்ளத்தின் அன்பையும் பெறக்கூடிய விடுபட்ட மேலும் அன்பான நிர்சங்கல்ப ஆத்மாவாக ஆகுக. எந்த குழந்தைகளிடம் விடுபட்ட மேலும் அன்பாக இருக்கக்கூடிய குணம் அல்லது நிர்சங்கல்பமாக இருக்கக்கூடிய விசேஷதா இருக்கிறதோ, அதாவது யாருக்கு இந்த வரதானம் கிடைத்துள்ளதோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஏனென்றால் விடுபட்ட தன்மை மூலமாக அனைவரின் அன்பும் தானாகவே கிடைத்து விடுகிறது. அவர்கள் தங்களுடைய சக்திசாலியான நிர்சங்கல்ப மனோநிலை அல்லது உயர்ந்த கர்மத்தின் மூலமாக அநேகருக்கு சேவை செய்யக்கூடிய கருவியாக ஆகின்றார்கள். எனவே தானும் திருப்தியாக இருக்கிறார்கள். மேலும் மற்றவர்களுக்கும் கல்யாண் நன்மை செய்கின்றார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி தானாகவே கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன். ஒரு பாபா என்ற சப்தம்தான் அனைத்து பொக்கிஷங்களுக்குமான சாவி. இந்த சாவியை சதா பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாபா என்ற சப்தம்தான் அனைத்து பொக்கிஷங்களுக்கான சாவி. இந்த சாவியை சதா பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.